பணம் உங்களை துரத்த மதுரை மார்வாடி சொன்ன 5 ரூபாய் பிசினஸ். குட்டி கதை. மதுரையில ஒரு மார்வாடி சேட்டு இருக்காராம். அவர்கிட்ட 5 ரூபாய் கேட்டா அவர் 5 ரூபாய் தரமாட்டார். ஆனா அந்த 5 ரூபாயை வைத்து 50 ரூபாய் சம்பாதிக்க ஹோம்வொர்க் கொடுப்பார். பணம் இல்லைன்னு கவலைப்படுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கதையை பார்த்துட்டு முடிச்ச பிறகு உங்க வாலெட் காலியா இருந்தாலும் மூளை ஃபுல் சார்ஜ் ஆயிடும். பணம் சம்பாதிக்கணும்னா பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. பணமே உங்களை தேடி வர மாதிரி வேலை செய்யணும். மதுரை மேலமாசி வீதியில இருந்த ஒரு வயதான மார்வாடி சேட்டு தினமும் கடைவாசல்ல உட்கார்ந்து இதையே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கேட்டான், சேட்டு, நீங்க சொல்றது நல்லா இருக்கு, ஆனா பணம் எப்படி நம்மள தேடி வரும்? சேட்டு சிரிச்சார். அவர் அந்த பையனிடம் ஒரு பழைய 5 ரூபாய் நாணயத்தை கொடுத்து சொன்னார், இந்த 5 ரூபாயை வைத்து இன்று மாலைக்குள் 50 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வா. ஆனா இந்த 5 ரூபாயை செலவு பண்ணக்கூடாது. பையன் குழம்பிட்டான். செலவு பண்ணாம எப்படி சம்பாதிப்பது? சேட்டு சிரிச்சுக்கிட்டே டீ குடிச்சார். அந்த பையன் நாள் முழுக்க யோசிச்சான். பிறகு ஒரு ஐடியா வந்தது. அவன் அந்த 5 ரூபாய கையில் வைத்துக்கிட்டு பேருந்து நிலையத்துக்கு போனான். அங்கே நிறைய பேரு செல்போன் சார்ஜ் இல்லாம அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு கடைக்காரரிடம் போய் சொன்னான், அண்ணா, உங்க கடையில சார்ஜ் போடுற வசதி இருக்கு. நான் கஸ்டமரை கூட்டி கொண்டு வரேன். ஒவ்வொரு போனுக்கும் 2 ரூபாய் எனக்கு கமிஷன் கொடுங்க. கடைக்காரரும் ஒத்துக்கிட்டார். மதியம் 2 மணி ஆகும்போது அவன் 30 பேரை கூட்டி கொண்டு வந்திருந்தான். கையில் 60 ரூபாய். அந்த 5 ரூபாய் இன்னும் அவன் கையிலேயே இருந்தது. அவன் சந்தோஷமா சேட்டுவிடம் ஓடி போய் சொன்னா, சேட்டு, உங்க 5 ரூபாய் அப்படியே இருக்கு, ஆனா நான் 60 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். சேட்டு சிரிச்சார். அதுதான் பிசினஸ். 5 ரூபாய் பணத்தால நீ பணம் சம்பாதிக்கல. 5 ரூபாய் உனக்கு யோசிக்க வைத்தது. பணம் முக்கியமில்லை, பணத்தை வேலை செய்ய வைக்கும் புத்திதான் முக்கியம். அந்த பையன் அமைதியா நின்றான். மதுரையில மார்வாடி பணக்காரனாகிறதுக்கு காரணம் அவன்கிட்ட இருக்கும் பணம் இல்ல, அவன்கிட்ட இருக்கும் பணத்தை சுற்ற வைக்கும் அறிவு. மார்வாடி சேட்டு மீண்டும் அந்த பையனிடம் 35 ரூபாய் கொடுத்து, இப்போது உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார். என்னிடம் உள்ளத்தையும் சேர்த்து 100 ரூபாய் என்றான். சிரித்தபடியே மீண்டும் அந்த சேட்டு சொன்னார், நல்லது, மீண்டும் இன்று மாலைக்குள் இந்த 100 ரூபாயை செலவழிக்காமல் 1000 ரூபாய் லாபம் காட்டு. அந்த பையன் முகம் உடனே மாறிப்போச்சு. சேட்டு, 5 ரூபாயில 50 ரூபாய் சரி, ஆனா 100 ரூபாயை செலவழிக்காமல் 1000 ரூபாய் லாபமா? இது பிசினஸா இல்ல பிக் பாஸ் டாஸ்கா? மார்வாடி சேட்டு சிரிச்சார். பிசினஸ்ல கஷ்டம்னு தோன்றதுதான் முதல் லாபம். அந்த பையன் மீண்டும் கிளம்பினான். இந்த முறை நேராக மதுரை ரயில் நிலையம். அங்கே என்ன கூட்டம்! ஒருத்தர் டிக்கெட் தேடி ஓடுறார், இன்னொருத்தர் டீ குடிக்க காசு மாற்றார். ஒரு குடும்பம் பிளாட்ஃபார்ம் எங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வந்தது. உடனே ஒரு வெள்ளை பேப்பரில் பெரிய எழுத்துல எழுதினான், ரயில் பயணிகளுக்கான அவசர உதவி, சீட், சார்ஜ், சாமான், தகவல். அதை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னான். முதல் கஸ்டமர் வந்தார். தம்பி, S6 கோச் எங்க நிக்கும்? அவன் உடனே, சார், தகவல் மட்டும் ஃப்ரீ, ஆனா லக்கேஜ் எடுத்து கொடுத்து சீட் வர விட்டுட்டா 30 ரூபாய். அவர் உடனே ஒத்துக்கிட்டார். 10 நிமிஷத்துல 3 பேருக்கு உதவி. ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்தான், இன்னொருத்தருக்கு ஆட்டோ பிடிச்சு கொடுத்தான், ஒரு தாத்தாவுக்கு ரயில் ஏற உதவினான். அந்த தாத்தா சந்தோஷமா, பா, நீ நல்ல பையன், இந்தா 200 ரூபாய் வை. பையன் கண் பெரியதாயிடுச்சு. சேட்டு டாஸ்க் ஹிட் அடிச்சிடுச்சே. ஆனா கதையின் கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி. மாலை 6 மணி. அவன்கிட்ட 850 ரூபாய். இன்னும் 150 ரூபாய் தேவை. அவன் தலை பிசைந்துகிட்டு நின்னபோது ஒரு பெரிய சத்தம், ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு வட இந்திய குடும்பம் பதறிக்கிட்டு இருந்தது. அவர்களோட 2 பெரிய சூட்கேஸு, 3 குழந்தை, 4 பை. ஆனா கூலி ஆள் கிடைக்கல. அந்த பையன் உடனே 2 ஆட்டோ டிரைவர்களை கூட்டி கொண்டு வந்து சாமான ஏற்ற உதவி பண்ணி ஹோட்டல் வர செட்டப் பண்ணி கொடுத்தான். அந்த குடும்ப தலைவர் கேட்டார், ஹவு மச்? அவன் கொஞ்சம் ஸ்டைலா, சார், ஹெல்ப் பண்ணதுக்கு ரேட் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ மனசு வருதோ.
அவர் உடனே 500 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அவன் அதிர்ச்சியில, சேட்டு, இது பிசினஸ் இல்ல, மாயாஜாலம். இரவு அவன் 1350 ரூபாயுடன் சேட்டுவிடம் வந்தான். சேட்டு அமைதியா கணக்கு பார்த்தார். 1000 ரூபாய் லாபம் காட்டுன்னு சொன்னேன், 1350 ரூபாயா? பையன் காலரை தூக்கினான். மதுரையில நானும் இப்போ மார்வாடி லெவல் சேட்டு தான். சேட்டு சிரிச்சார். இல்லப்பா, இன்னும் நீ லோக்கல் பையன்தான். உண்மையான மார்வாடி என்ன பண்ணுவான் தெரியுமா? பையன் ஆர்வமா கேட்டான். என்ன செய்வான் சேட்டு? சேட்டு டீய சிப்பாக குடிச்சார். நீ சம்பாதிச்ச 1350 ரூபாயில நாளைக்கு உனக்காக வேலை செய்ய 10 பேரை ரெடி பண்ணுவான். பையன் ஷாக்கு. அதெப்படி? சேட்டு சிரித்தார். உழைச்சு சம்பாதிப்பவன் தொழிலாளி, யோசிச்சு சம்பாதிப்பவன் வியாபாரி, அடுத்தவங்க உழைப்பை ஒழுங்கா அமைத்து சம்பாதிப்பவன் தான் முதலாளி. சிரித்தபடியே மீண்டும் அந்த சேட்டு சொன்னார், நல்லது, உனது நாளைய டாஸ்க் இதுதான். நாளை மாலைக்குள் இந்த 1350 ரூபாயை செலவழிக்காமல் 10,000 ரூபாய் லாபம் காட்டு என்று டாஸ்க் கொடுத்தார். அந்த பையன் உடனே நாற்காலியிலிருந்து எழுந்தான். சேட்டு 5 ரூபாயிலிருந்து 50 ரூபா, 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபா, இப்போ 1350 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயா? கொஞ்சம் அமைதியா நின்று கேட்டான், நீங்க மார்வாடியா இல்ல மதுரையில மறைமுகமாக இயங்குற சிஐடியா? சேட்டு சிரிச்சார். பிசினஸ்ல 2 பேருக்கு மட்டும் தூக்கம் வராது. ஒருத்தன் கடன்காரன், இன்னொருத்தன் ஐடியாக்காரன். அந்த இரவு முழுக்க பையனுக்கு தூக்கமே வரல. 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்னு மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. காலையில மதுரை டவுன் ஹால்ல நடக்கிற ஒரு பெரிய மணமக்கள் கண்காட்சி பேனர் அவன் கண்ணில் பட்டது. அங்க கூட்டம் அலை மோதுது. அவன் உடனே புரிஞ்சுக்கிட்டான், கூட்டம் இருக்கிற இடத்துல கமிஷன் இருக்கும். உடனே அவன் உள்ள போய் ஒவ்வொரு ஸ்டால் கிட்டயும் பேச ஆரம்பிச்சான். அண்ணா, உங்க ஜுவல்லரி ஸ்டாலுக்கு கஸ்டமர் கூட்டிட்டு வந்தா என்ன கமிஷன்? சார், போட்டோ எடுக்க கிரவுடு தேவைனா ஏற்பாடு பண்ணட்டுமா? மாமி, மாப்பிள்ளை ஃபேமிலிக்கு ஹோட்டல் தேவைப்பட்டா சொல்லுங்க. முதல்ல யாரும் அவனை சீரியஸா எடுத்துக்கல. ஒரு ஜூஸ் கடைக்காரர் கேட்டாரு, டேய், நீ யாருப்பா? அவன் ஸ்டைலாக, நான் கஸ்டமர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். அதனடா தமிழ்ல சொன்னா ஆள் கூட்டுறவன். அந்த ஜூஸ் கடைக்காரரை சிரிச்சு, சரி 20 பேரை அனுப்பு, ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாய் கமிஷன். அவன் உடனே வேலைக்கு இறங்கிட்டான். கண்காட்சிக்கு வந்தவர்களிடம், அண்ணா, உள்ள ஃப்ரீ ஜூஸ் டேஸ்டிங் இருக்கு. அக்கா, அந்த பிரைடல் மேக்கப் ஸ்டால்ல ஃப்ரீ போட்டோ ஷூட். மாமா, ஏசி ஃபுல்லா இருக்கும் இடம் அந்த சைடு. 5 நிமிஷத்துல கிரவுட் அங்க திரண்டுச்சு. ஜூஸ் கடைக்காரர் அதிர்ச்சி. டேய், நீ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கியா? அவன் பெருமையா, இல்ல சார், வாழ்க்கை தான் பிராக்டிக்கல் கிளாஸ் எடுத்துச்சு. மதியமாகும்போது ஒரு போட்டோகிராஃபர் அவனை அழைத்தார். தம்பி, ஜோடிகளை என் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு வா, ஒரு புக்கிங்க்கு 300 ரூபாய் கமிஷன். அவன் உடனே பிளான் போட்டான். அருகில் இருந்த பூக்கடைக்காரரிடம் போய், மாமா, ரோஜா பொக்கே ஃப்ரீன்னு சொல்லுங்க, ஆனா போட்டோ எடுத்தா மட்டும். அடுத்த அரை மணி நேரத்தில் காதல் ஜோடிகள் வரிசை. ஒருத்தன் போஸ் கொடுக்கறான், இன்னொருத்தன் கேண்டிட் ஷாட் கேக்குறான். ஒரு மாப்பிள்ளை மட்டும் டென்ஷன்ல, அண்ணா, நான் சிரிக்கணுமா இல்ல சீரியஸா இருக்கணுமா? பையன், சார், கல்யாணத்துக்கு முன்னாடி சிரிங்க, அப்புறம் லைஃப்ல சீரியஸ் தானே. அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க. மாலை 5 மணிக்குள் அவன் கையில் 11,700 ரூபாய். அவன் ஓடிப்போய் சேட்டுவிடம் பணத்தை மேசை மேல் போட்டான். சேட்டு அமைதியா பார்த்தார். நல்லா இருக்கு. பையன் காலரை தூக்கினான். சேட்டு, இப்போ நான் சின்ன மார்வாடி லெவல் வந்துட்டேனா? சேட்டு டீ குடித்தபடி சொன்னார். இல்லப்பா, இப்போதான் நீ புரோக்கர் ஸ்டேஜுக்கு வந்திருக்க. பையன் அதிர்ச்சி. அப்போ அடுத்த ஸ்டேஜ்? சேட்டு சிரித்தார். நாளைக்கு தெரியும். பையன் பயந்தபடி, சேட்டு, நாளைக்கு என்ன டாஸ்க்? சேட்டு மெதுவா முன்குனிந்து சொன்னார், நாளைக்கு நீ வேலை செய்யக்கூடாது. பையன் குழம்பினான். அப்போ பணம் எப்படி வரும்? சேட்டு கண் சிமிட்டினார். அதுதான் உண்மையான பிசினஸ். அடுத்த நாள் காலை அந்த பையன் வழக்கம் போல சீக்கிரமே எழுந்துட்டான்.
ஆனா சேட்டு சொன்ன வார்த்தை அவன் காதுல ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருந்தது. நீ வேலை செய்யக்கூடாது. அவன் தலைய புடிச்சுக்கிட்டான். இது என்ன டாஸ்க்கு? சாப்பிடக்கூடாதுன்றா சம்ஹவ் மேனேஜ் பண்ணலாம். ஆனா சம்பாதிக்கணும், அதுவும் வேலை செய்யாமன்னா? அவன் நேராக சேட்டுவிடம் போனான். சேட்டு அமைதியா பாதாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சேட்டு, ஒரு க்ளூ கொடுங்க. சேட்டு சிரிச்சார். நேத்து நீ என்ன பண்ண? ஆள் கூட்டின. அதை நாளைக்கு யார் பண்ண முடியும்? பையன் யோசிச்சான். வேற யாராவது? அதுதான். சேட்டு டீ கப்பை வைத்தார். ஒருத்தன் தனியா உழைச்சா தினக்கூலி, 10 பேரை உழைக்க வச்சா முதலாளி. அந்த பையனுக்கு பல்பே இருந்தது. ஆஹா! உடனே அவன் மதுரையில தன்னோட நண்பர்களை கூப்பிட்டான். ஒருத்தன் கல்லூரி டிராப் அவுட், ஒருத்தன் ரீல் கிரியேட்டர், இன்னொருத்தன் எப்பவும் டீ கடையில அரசியல் பேசுறவன். அவர்களை பார்த்து சொன்னா, மச்சிகளா, இன்று நாம எல்லாரும் பிசினஸ்மென். அந்த அரசியல் நண்பன் உடனே கேட்டான், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா? அடடே, முதல்ல கஸ்டமர்ஸ் வரட்டும். அவன் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்தான். ஒருத்தன் திருமண மண்டபங்களுக்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட், ஒருத்தன் ஹோட்டல்களுக்கு கஸ்டமர் ரெஃபரல், இன்னொருத்தன் ஆட்டோ புக்கிங். ரீல் கிரியேட்டருக்கு மட்டும் ஸ்பெஷல் வேலை. நீ இன்ஸ்டா ரீல் போடு. என்ன ரீல்? மதுரையில இந்த சர்வீஸ் தெரியாம இருக்கீங்களான்னு ஆரம்பி. அவன் ரீல் போட்ட 2 மணி நேரத்துல மக்கள் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா, ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப் வேணும். சார், ஹோட்டல் புக்கிங் ஹெல்ப். ப்ரோ, மேரேஜ் ஹால் டெக்கரேஷன் கான்டாக்ட் இருக்கா? அந்த பையன் மீன்வைல் ஒரு நிழல்ல உட்காந்து ஜிகர் தண்டா குடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நண்பர்கள் மட்டும் ஓடுறாங்க. ஒருத்தன் வியர்வையில நனைந்து வந்து கேட்டான், டே, நீ மட்டும் ஏன் ஜாலியா இருக்க? அவன் கூலா, நான் இப்போ மேனேஜ்மெண்ட். மதியம் அந்த ரீல் கிரியேட்டர் ஃப்ரெண்டு ஓடி வந்தான். மாப்ள, நம்ம ரீல் வைரல். எத்தனை வியூஸ்? 50,000. அட பாவியே! அதுக்குள்ள ஒரு பெரிய திருமண மண்டப ஓனர் ஃபோன் பண்ணினார். தம்பி, நீங்க கஸ்டமர் ஹேண்ட்லிங் நல்லா பண்றீங்கன்னு கேட்டேன். நாளை முழு ஈவெண்ட் மேனேஜ் பண்ண முடியுமா? அந்த பையன் உடனே சீரியஸ் வாய்ஸ்ல, சார், நாங்க நார்மல் ஏஜென்சி இல்ல, பிரீமியம் ஈவெண்ட் ஃப்ளோ சொல்யூஷன்ஸ். அருகில் இருந்த நண்பன் மெதுவா கேட்டான், டேய், அதென்ன? அவன் மெதுவா, எனக்குமே தெரியாது, ஆனா ரிச்சா கேக்குதுல்ல? மாலை அனைவரும் சேட்டுவின் கடைக்கு வந்தார்கள். கையில் கணக்கு புத்தகம். மொத்த லாபம் 27,400 ரூபாய். அந்த பையன் பெருமையா நின்றான். சேட்டு, இன்று நான் வேலை செய்யல. சேட்டு சிரிச்சார். ஆனா வேலை நடந்துச்சு. ஆமா சேட்டு, அதுதான் பிசினஸ். அந்த நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமா சேட்டுவ பார்த்தாங்க. சேட்டு மெதுவா சொன்னார், முதல்ல நீ காசுக்காக ஓடுவ, அடுத்தது காசு உன்னை தேடி வரும். ஆனா வாழ்க்கையில பிக்கஸ்ட் லெவல் என்ன தெரியுமா? அனைவரும் ஆர்வமா கேட்டாங்க, என்ன சேட்டு? சேட்டு சிரிச்சார். நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உன் அக்கவுண்ட்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கணும். அந்த இரவு அந்த பையனுக்கு தூக்கமே வரல. போனை ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். 120 rupees credited, 350 rupees received, 500 rupees advance. அவன் முகத்துல சிரிப்பு. ஆஹா, இதுதானா பாசிவ் இன்கம்? அதுக்குள்ள அவன் அம்மா வந்தாங்க. டேய், ராத்திரி 2 மணிக்கு யாரா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவன் பெருமையா, அம்மா, பணம் வந்து கொண்டிருக்கு. அம்மா சந்தேகமா பார்த்தாங்க. நேர்மையா சொல்லு, ஆன்லைன் ரம்மியா? அம்மா, இது பிசினஸ். காலை அவன் ஃபுல் ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டு சேட்டுவின் கடைக்கு வந்தான். சேட்டு அவனை மேலிருந்து கீழே பார்த்தார். ஏன் இவ்வளவு ஸ்டைல்? சேட்டு, இப்போ நான் பிசினஸ்மேன். சேட்டு சிரிச்சார். பிசினஸ்மேனா? நேத்து வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல சூட்கேஸ் தூக்கின பையன் இன்று கூலிங் கிளாஸா? அந்த பையன் உடனே, சேட்டு, அது ஃபவுண்டர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ். அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க. சேட்டு மெதுவா கேட்டார், சரி, இப்போ உன் கம்பெனில எத்தனை பேர்? 8 பேர். ஆபீஸ்? டீ கடை ஆப்போசிட் பெஞ்ச். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்? ஒரு 200 பேஜ் நோட்புக். ஹெச்ஆர்? யாரு லேட்டா வந்தாலும் டீ வாங்கி தரணும். சேட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டார். சரி, இன்று உனக்கு நெக்ஸ்ட் லெவல். அந்த பையன் உடனே டென்ஷன்.
இன்னும் என்ன சேட்டு, இஸ்ரோ சேட்டலைட் லான்ச்சா? சேட்டு முன் குனிஞ்சு மெதுவா சொன்னார். இன்று நீ சம்பாதிக்க கூடாது. அப்போ இன்று லாஸ அவாய்ட் பண்ணணும். அவன் குழம்பினான். லாபம் இல்லாம பிசினஸ் எப்படி? சேட்டு அமைதியா, பிசினஸ்ல சம்பாதிப்பது ஈஸி, சம்பாதிச்சத காப்பாத்துறது தான் கஷ்டம். அதே நேரம் அவன் நண்பன் ஓடி வந்தான். மாப்ள, ஒரு பெரிய சான்ஸ். என்ன? ஒருத்தர் சொல்றாரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தா துபாய் ஈவென்ட் கான்ட்ராக்ட் வாங்கி தர்றேன்னு. அந்த பையன் கண் பெரியதாயிடுச்சு. 50,000மா? நண்பன் எக்ஸைட்மெண்டா, டே இது லைஃப் சேஞ்ச். அவன் ஆல்மோஸ்ட் எஸ் சொல்ல போனான். அதுக்குள்ள சேட்டு பின்னால இருந்து, முதல்ல அவன் ஆபீஸ் அட்ரஸ கேள். சரி. ஜிஎஸ்டியை கேள். சரி. ப்ரீவியஸ் ஒர்க்க கேள். சரி. இவையெல்லாம் கேட்டதும் அவன் டிசப்பியர் ஆயிட்டானா? அதே நேரம் அந்த புரோக்கர் போன் ஸ்விட்ச் ஆஃப். அந்த பையன் ஷாக். அடடா, நம்ம ஏமாந்திருப்போமே. சேட்டு சிரித்தார். பிசினஸ்ல முதல் ப்ராஃபிட் என்ன தெரியுமா? என்ன சேட்டு? ஏமாறாம இருப்பது. அங்க இருந்த நண்பன் உடனே, அப்படின்னா நான் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்ல இருக்கேன் சேட்டு. ஏன்? என்கிட்ட யாரும் கடன் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் முந்திக்குவேனே. கடை முழுக்க சிரிப்பு. சேட்டு மீண்டும் சீரியஸா சொன்னார். பணம் கையில இருக்கணும் என்பதற்கும் மேல பணம் வரக்கூடிய ஐடியா தலையில இருக்கணும். காசு இல்லாதவன் ஏழை இல்ல, யோசனை இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. தனியா உழைச்சா தினக்கூலி, மற்றவர்களை இணைத்து வேலை நடக்க வச்சாதான் பிசினஸ். ஒருத்தன் எஃபர்ட்ல இன்கம் வரும், ஆனா டீம் எஃபர்ட்ல ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யமே வரும். லாபம் சம்பாதிப்பது முக்கியமில்லை, ஏமாறாம காப்பாத்துறது அதைவிட முக்கியம். பிசினஸ்ல பெரிய ப்ராஃபிட் என்ன தெரியுமா? தவறான டீல்ல சிக்காம இருப்பது. நேரம் கொடுத்து சம்பாதிப்பவன் வேலைக்காரன், சிஸ்டம் உருவாக்கி சம்பாதிப்பவன் முதலாளி. நீ தூங்கும் போதும் இன்கம் வந்துட்டே இருந்தா அதுதான் நெக்ஸ்ட் லெவல் பிசினஸ். காசு சம்பாதிக்கிறவன் ஸ்மார்ட், காசை காப்பாத்துறவன் திறமசாலி. ஆனா அனைவரும் முன்குனிந்து கவனமாக கேட்டார்கள். அடுத்தவங்க காசை வைத்து பிசினஸ் பில்ட் பண்றவன் தான் ரியல் பிசினஸ்மேன். அந்த பையன் வாயை திறந்தான். சேட்டு, அது எப்படி? சேட்டு சிரித்தார். அது நாளைக்கு தெரியும். நாளைக்கா என்று அந்த நண்பன் வாயில் ஒரு என்ட்ரி கொடுப்பது கூட தெரியாமல் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழக்க. இத்துடன் இந்த பிசினஸ் தொடரை தற்காலிகமாக முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் உற்சாகமாக தொடர்வோம். அதான் நண்பர்களே, 5 ரூபாயில ஆரம்பிச்ச பையன் கடைசியில பிரீமியம் ஈவென்ட் ஃப்ளோ சொல்யூஷன்ஸ் ஃபவுண்டர் ஆயிட்டான். இந்த கதையிலிருந்து ஒரு விஷயம் கிளியர். பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க கத்துக்கணும். இப்போ உங்க டர்ன். உங்களுக்கு சேட்டு 100 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணாம 1000 ரூபாய் லாபம் காட்டுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டோரிஸ், காமெடி மோட்டிவேஷன், மாஸ் லைஃப் லெசன்ஸ் வேண்டும்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துங்க. ஏன்னா நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எங்க சேனல்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.